ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லர் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபரி அவருடைய கதையை சொன்னார். அவர் கதையை சொல்லுவாரான்னு பார்த்தா அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை தான் நிறைய சொன்னார். அவர் என்ன படித்தார், அந்த மாதிரி விஷயங்கள், அவர் லைஃப்பில் என்ன வச்சு, அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அவர் ஃபுல்லாக சொன்னது எல்லாமே அவர் பண்ண நல்ல விஷயங்கள். இது ஒரு சில பேர் பெருமைக்கு சொல்கிறான்னு சொன்னாலும் அது செஞ்சுருக்கார்ல, அது பெருமையான விஷயம் தானே. அது பெருமைக்கு சொல்கிறதில்ல, தப்பே கிடையாதுன்றது என்னோட கருத்து. கஜா புயல் வந்துச்சு பாருங்கள். கஜா புயலில் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் ரொம்ப சேஃபாக இருந்தோங்க, பக்கத்தில் தண்ணி வந்துச்சு, பயமாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனால் இவங்க 48 கிராமத்தை தத்தெடுத்து சுற்றி அங்கே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி நிறைய அனாதை பிணங்கள் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஆதரவே இல்லாமல் இருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, அதை அடக்கம் பண்ணிருக்காங்க. அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி அதாவது ஏதோ ஒரு இது நிகழ்ச்சிக்காக தான் போயிருக்காங்க. அங்கே அவங்க யாரும் தண்ணிக்குள்ளே மாட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு காப்பாற்ற போய் அந்த சுழலில் சிக்கி அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு இறந்துருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி உண்மையை சொன்னார். இன்னொன்று சொன்னார், நான் நடிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நான் நடிக்கிறேன் தான். அதேமாரி நிறைய பேர் நீ விஜய் டிவியோட ப்ராடக்ட் சொல்லுவாங்க, ஆமாம் நான் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் அப்படின்னு தொடையில் தட்டி சொன்னார். ஏன்னா எனக்கு இன்ன வரைக்கும் நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கேன், என்னோடய திறமையை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வேலைக்காரில் செலக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் பாரதி கண்ணம்மா, அது முடிஞ்ச உடனே இந்த இது அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், மாறுதட்டி சொல்கிறேன், விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க அம்மான்னு சொன்னார். அது ஒரு நல்ல விஷயம். இது தப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள்கிட்ட போய் நான் நாப்கின் கொடுக்கும்போது அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இல்லை என்ன தப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பெண்களோட அந்த 3 நாள் பெயினை தெரிஞ்சவன் ஒருத்தன் அந்த பொண்ணை ரேப் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய காலேஜில் ஃப்ரீயாக நாப்கின் பாக்ஸ் கொடுப்பாராம். அதேமாதிரி நிறைய பொண்ணுங்களை நாப்கினே கிஃப்டாக கொடுப்பாராம். அது கொடுத்து பழங்க, தப்பே கிடையாதே அப்படின்னாரு. கோடி கணக்கில் வச்சுருக்க ஒருத்தர் ஆள், பெரிய ஆளாம், பெரிய கோடீஸ்வரனாம். ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் பிடிச்சி போய் அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டு சொல்லியிருக்காங்களாம். அந்த சம்மந்தம் மட்டும் ஓகே இருந்ததுன்னா 100 படம் எடுக்கலாமா இவர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்மந்தமாக, பெரிய கோடீஸ்வரங்களாம். அவங்க அப்பா உனக்கு பிடிச்சா ஓகேப்பான்னு சொன்னாங்களாம். நீங்கள் சொல்லுங்கப்பா எனக்கு ஓகே அப்படின்னாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லைப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் தம்பிக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோன்னு சொன்னாங்க, நீயும் அவங்களும் சேர்ந்து பண்ணுற மாதிரி அந்த வீடு இருந்துச்சுன்னா உனக்கு மரியாதை இருக்கும், இதில் எங்கேப்பா உனக்கு மரியாதை இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அந்த சம்பந்தத்தை நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி எனக்கு நல்லது செய்கிறது ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ சீக்கிரமாக வந்துடும், ஆனால் ஐ ட்ரஸ்ட் யூன்னு வர்றது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கெயின் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுவேன். எனக்கும் ஆசை இருக்குது, கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அந்த பெண் குழந்தைக்கு யாழினின்னு பேர் வைக்கணும், அவங்க 2 பேரும் கையில் பிடிச்சிக்கிட்டு பீச்சில் நடக்கணும், கேட்குறவங்ககிட்ட என்னோடய பெரிய குழந்தை சின்ன குழந்தைன்னு சொல்லணும். ஆனால் இப்போ அந்த ஆசை இல்லைன்ட்டார், முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி பெட்ஸில் வரான். அவருக்கு 23 பெர்ஷியன் கேட்ஸ் வீட்டில் வச்சுருக்காராம். எப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. 100 பேர்ட்ஸ் வகை வச்சுருக்காரா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே. காளமாடை வச்சுருக்காரா, எனக்கு பிடிக்கான, ரொம்ப பயமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு யானை வச்சுருக்கான். என்னையா சொல்கிறீங்க, யானையமாக வளர்க்குறீங்க, அதனாலே கல்யாணம் மட்டும் நான் கேரளாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது, அங்கே கேரளாவில் யானையை வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. இந்த வயசில் இவ்வளோ நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது பெருமையாகவும் இருந்தது. அதே மாதிரி ஒரு கர்னல் தியாகராஜன் ஒருத்தர் சொன்னார், அவங்க வீட்டில் 16 நாள் முன்னாடி பொருள் வச்சு அவங்க ஒரு வந்தாச்சு. அதாவது பாண்டிச்சேரி போல் இருக்குது, இவர் சென்னையில் ஏதோ சம்திங் பிரச்சனைன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டீமோடு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் தான் அந்த பொருளை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருந்திருக்கு. பட் என்னை நம்பி 16 நாள் அங்கே தான் இருந்து எல்லா பொருளும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணன்ற மாதிரி சொன்னார். ஸோ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சூப்பரான விஷயம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணி இந்த அன்பு கேங்கில் இருக்கீங்களே, அதை கொஞ்சம் வெளியே விட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அதே மாதிரி சொல்லிட்டார், நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருப்பேன், போகும்போது இந்த கப்போடு தான் போவேன்ட்டார். ரைட், எனக்கு அப்படி தான் தோணுது. பட் வர வைல்ட் கார்டு என்ட்ரி என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.